பேரண்டிங் புக்ஸ் எல்லாம் படிச்சு இப்படி டயப்பரை மாற்றணுமா, இப்படி தான் வந்து பாப்பாவை ரேப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுது, நமக்கு புக்ஸ் தேவைப்படுது ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு. இதெல்லாம் எதுவுமே இவ்வளோ வருஷத்துல நம்ம எந்த காலகட்டத்திலையுமே நடந்ததில்ல. சரி, புக்ஸ்ல என்னடா சொல்றா அப்படின்னு பார்த்தா, பேரண்டிங் அப்படின்னு போறப்ப ஜென்டில் பேரண்டிங், அப்புறம் டைகர் பேரண்டிங், அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட பேரண்டிங் இருக்கு. என்னென்னோ வெரைட்டிஸ் இருந்தது. சரி, காலை சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா எனக்கு ரொம்ப தலை குழம்பிடுச்சு. என்னன்னா இத்தனை பேரண்டிங் இருந்தால் நம்ம இதை எதை ஃபாலோ பண்ணுறது? எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா இப்போ இத்தனை டைப் ஆஃப் பேரண்டிங்ல விச் பேரண்டிங் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ? கஷ்டம் இல்லைங்களா? இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் இல்லையா? இங்கே இருக்கிற ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இந்த ரூம்ல கூட இருக்க முடியாது, இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்றப்ப ஒரு பேரண்டிங் ஸ்டைல் மட்டும் எப்படி சேமா இருக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ பேரண்டிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் அன்டில் இட் ஷுடன்ட் ஹார்ம் எ கிட் எமோஷ்னலாக ஒரு குழந்தை அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த விதமான பேரண்டிங்குமே சரியான பேரண்டிங் தான். அண்ட் தேர் ஷுடன்ட் பி எனி ஜட்ஜ்மெண்ட்ஸ்.